ஏங்கி நிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் ஏற்றம் தருமா அல்லது ஏமாற்றம் தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், தேர்தலுக்கு முன்பாக கடன் அளவை வைத்து அரசை குற்றம் சொல்லியவர் இப்போது அதே கடன் அளவை கூறி அவருடைய வாக்குறுதிகளையும் தள்ளுபடி செய்து விடுவாரோ என்கிற கவலை மக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடரிலே மக்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏற்றம் தருமா அல்லது ஏமாற்றம் தருமா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதிலே விஷயம் என்னவென்றால், தாவேக அரசு நேற்று வெளியிட்டிருக்கின்ற வெள்ளை அறிக்கை நம்ம முதல்வரின் விஜய் தம்பி அவர்களின் வெள்ளை மனதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேர்தலுக்கு முன்பாக கடன் அளவை வைத்து பேசி அரசை குற்றம் சொல்லியவர் இப்போது அதே கடன் அளவை சொல்லி அவருடைய வாக்கு அறுதிகளையும் தள்ளுபடி செய்து விடுவாரோ? கடன் அளவை சொன்ன விஜய் தம்பி அவர்கள் கடனை தள்ளுபடி செய்வார் என்று காத்திருந்த மக்களுக்கு தன் வாக்குறுதிகளை கடன் அளவை காட்டி தள்ளுபடி செய்து விடுவாரோ என்று தற்போது நமக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறது.